வீட்டில் நான் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிற பாருங்க, சூப்பராக செய்யலாம். அதுக்கு வந்து மைதா மாவு, உப்பு, சர்க்கரை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இது கூட வந்து தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சோட்டா மாவு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன், சோட்டா மாவு ஹெல்த்தி இல்லைன்ட்டு பட்டர் வந்து நல்லா இப்படி போட்டு பார்த்தா மெல்ட் ஆகலை, நல்லா கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டுட்டுருங்க நான். அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டஃபிங்காக. உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். பன்னீர் கூட கரம் மசாலா, உப்பு தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதை வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா நம்ம மடிச்சுட்டு நம்ம வந்து திரட்டிக்க வேண்டியதான். நல்லா மாவு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நான் ரெஸ்ட்டில் விட்டதுனால நல்லாவே உப்பி இருக்குது பார்த்தீங்களா. நான் சோட்டமாவை எதுவுமே ஆட் பண்ணல, அதுக்கே நல்லா பப்ளியாக வந்திருக்கு. சில பேர் ஈஸ்ட் கூட போடுறாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், ஈஸியாக சொல்லணும் தான் செய்கிறேன். நீளமாக திரட்டினா தான் நான் சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே வந்து நம்ம கார்லிக் போட போகிறோம். ஆனால் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதில் கார்லிக்கு, கொத்தமல்லி நல்லா போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கையிலையும் அழுத்தி விடலாம், இல்லையா அந்த ரோலர் வச்சு ஒரு தேய்ச்சிங்கன்னா அழகாக அந்த ப்ரெஸ் ஆகிடும். அதுமாதிரி அடியிலையும் வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் தவா மேலே வச்சிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்குவோங்க. ஏன்னா இது வந்து திருப்ப போகிறோம் நம்ம, அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி திருப்புறது கஷ்டமாக இருக்கும்னா திருப்பியே போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணும்னு செஞ்சேங்க. அந்த உள்ள ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மேலே கார்லிக் போட்டிங்கன்னா மேலே லாஸ்ட்டாக பட்டர் கூட நீங்கள் பண்ணி விடலாம். ஆனால் நான் பட்டர்லேயே சுட்டு எடுத்துட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.